வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில டைம் என்னாச்சு, நேற்று யாரோ என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, பழி என் மேலே வந்தது, நான் இதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். உங்களுடைய குற்றம் இல்லை. யாரோ செஞ்ச குற்றத்துக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நீங்கள் ஜவாப்தாரியே கிடையாது. ஓகேயா? நீங்கள் மனசு உடைஞ்சு போகாதீங்க. மனசு உடைஞ்சு போகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கிறது என்பதே பெரிய விஷயம். நாம் வரம் வாங்கி கொண்டு இந்த பெற்றோருக்கு இந்த இடத்தில் இந்த வீட்டில் இந்த இடத்தில் நாம் பிறந்தோம். புரிஞ்சா? வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அதிமுக்கியமானது. அதை அழகாக சந்தோஷமாக மன நிறைவுடன் வாழ நாம் பழக வேண்டும். அதே போல் ஒரு தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்டுவிட்டால் முடிந்து விட்டது. ஆனால் தவறு என்று செய்து திரும்ப செய்தால் அந்த தவறுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நீங்கள் என்ன தான் 100 கோயில் போய் புரண்டாலும் அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. தெரிந்து செய்யும் தவறு மன்னிப்பு ஒரு முறை கேட்டால் தான் அது இல்லை. என்னை யாரோ இந்த கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் இப்போ பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுதான்? அதனால் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தரம் தப்பு பண்ணிட்டீங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, அதோடு நாம் அதை விட்டுடுவோம். தவறு எல்லாரும் செய்கிறதும். பர்ஃபெக்ட் பர்சன், எல்லாமே சரியாக இருக்கிற தெய்வம் நாம கிடையாது, சாதாரண மனுஷங்க. நான் அடிக்கடி அப்படி நிறைய விஷயங்கள் படிக்கும்போது, ஃபோனில் பார்க்கும்போது, வேறு எதாவது பண்ணும்போது சில விஷயங்கள் அப்படியே மனசுக்கு தோணும். நான் நேரவே பார்ப்பேன். அது பிரபஞ்சம் கொடுக்கும் ஒரு செய்தி உங்களுக்காக அப்படின்னு தான் நினச்சிப்பேன். எனக்காக கூட நினைக்கிறது. சரி, நம்ம எல்லாருக்காகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு. அந்த செய்தியானது கொடுக்கப்பட்ட தருணம் இது அப்படின்னா இதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. இத்தனை நாள் இல்லாமல் இப்போ தான் எனக்கு இந்த செய்தி வருதுன்னா அது நீங்கள் தயாராக இருக்கீங்க. என் கண்ணில் படுது, நான் அதை கொடுக்கும்போது நீங்கள் அதை மனசுக்குள்ளே வாங்கி கொள்வீர்கள். புரிஞ்சுதா? இந்த பிரபஞ்சம் உங்களை பணத்தால் ஆசீர்வதிக்கிறது. பணத்தினால் ஆகும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்துவிடும். உங்கள் குடும்பத்தாரும் நீங்களும் மிக நலமாக இருக்க அது உங்களை ஆசீர்வதிக்கிறது. இதுதான் வந்தது. The universe is blessing you. If you are seeing this today, it is because உங்களுக்கு மாத்திரமே, உங்கள் மனநலத்துக்காக, உங்கள் குடும்ப நலத்துக்காக இது ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும். இப்படி திடீர் அப்படி என்ற ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களை சுற்றி உள்ளவர்கள் வியந்து பார்ப்பார்கள். அடுத்து உங்களுக்கான ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் தரும். ஆன்மீகத்திலும் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைவீர்கள். கடவுளை கும்பிடுவது, பிரபஞ்சத்தை வேண்டுவது, நல்ல விஷயங்கள் செய்வது, அடுத்த நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கவனித்துக் கொள்வது. சில நேரம் நம்மை சுற்றி இருக்கிற விலங்கு, செடி, கொடி, வானம், பூமி எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற ஒரு தகவலை சொல்லிவிடும். நீ இப்படி இருப்ப, உனக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த பிரபஞ்சம். நீங்கள் அதிக கடவுள் நம்பிக்கை உள்ளவராக மாற இது சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து என்னென்னா, உங்களை துரத்தி கொண்டிருக்கும் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், வேதனைகள் அனைத்தும் மறைந்துவிடும். தேடுங்கள், கிடைத்துவிடும். நம்புங்கள், நடந்துவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக உலகத்தில் உங்களுக்கு யார் மேலே ரொம்ப அன்பு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் என் மகள் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த நெருப்பில் சொல்லுங்கள், என் மகனை நான் மிக விரும்புகிறேன், அவன் திரும்ப என்னிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நெருப்பு, அதாவது நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை எப்படி நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது என்பது இது ஒரு முக்கியமான உதாரணம். அடுத்து ஒரே ஒரு நிலையில் அப்படியே இருக்கோம் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே நடக்கலைப்பா, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக
ஓடுகின்ற தண்ணியிடம் சொல்லுங்கள். ஊரில் நதி இருந்ததுன்னா போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்குது. உன்னை போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் விஷயங்கள் அப்படின்னா அது நடக்கும். நடி இல்லாத சென்னை சிட்டியில் இருக்கவங்க குழாயை திறந்து விடுங்க. குழாயை திறந்து விட்டு குழாய்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நன்மை எல்லாம் பயக்க வேண்டும். நான் ஒரு மாதிரி தாமதித்த ஒரே இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன், இதை மாற்றித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நதி அந்த மெசேஜை கொண்டு போய் அந்த தண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நடத்தி கொடுக்கும். குழாயை திறந்து விட கஷ்டமாக இருக்கா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் எனக்கு என்னுடைய கஷ்டம், என்னுடைய தேக்கம் எல்லாம் நீங்கள் தீர்த்து விட வேண்டும், உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அந்த குழாய் வாஷ் பேசன்லேயோ இதுலேயோ கீழேயோ கொட்டிடணும். தயவுசெய்து செடிக்கு போடாதீங்க. ஏன்னா உங்கள் கஷ்டத்தை செடி தாங்காது, செடிக்கு போடக்கூடாது. ஓகேயா? அடுத்து என்னென்னா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்கா? அப்படியே உட்காந்து மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ நின்று அந்த காற்று அடிக்குது பாருங்கள், அந்த காற்றுக்கிட்ட சொல்லுங்கள், மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, என் வேதனையை நீ எடுக்க முடியுமா அப்படின்னா காற்று உங்களுடைய வேதனை கொண்டு போயிடும். அது உனக்கு நன்றி சொல்லணும், அது கொண்டு போகும். அடுத்தது என்ன அப்படின்னா, விட முடியாத சில கெட்ட பழக்கங்கள் நம்ம பிடிச்சிக்கும். எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது, எனக்கு பாக்கு போடுறது. எப்போ பார்த்தாலும் பாக்கு எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். அது ஒரு கெட்ட வழக்கம். அது உடனும் பார்த்துருக்கேன், விடவே முடியல. அப்போ யாரோ சொன்னாங்க, மண் இருக்கிற ஒரு பிடி மண் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்கையும் அதில் போட்டு புதைச்சிருங்க அப்படின்னு போய் போட்டுட்டேன். ஏன்னா பூமிக்கு என்ன ஒரு இருக்கணும்னா, எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் மக்கி போயிடும், எதெல்லாம் முளைச்சி வரணுமோ அது புத்துணர்ச்சியோடு முளைத்து வெளியில் வரும். அதுதான் மண்ணுக்குள்ள ஒரு பலன். அடுத்தது என்னென்னா, ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு நேரம், சில நேரம் என்னடா பண்ணுறது இதுக்கு அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல பளிச்சு மின்னுகிற நட்சத்திரம் உங்களிடம் பேசும். அதை பார்த்து சொல்ல வேண்டியது, நினைக்க வேண்டியது தான், திஸ் இஸ் வாட் இஸ் ஹோப். இதுதான் நம்பிக்கை, எதிர்காலம், தன்னம்பிக்கை எல்லாம். எங்கேயோ இருட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுவும் கூப்பிடும் தூரத்தில் நல்லது நடக்கும். நிலவை பார்த்து பேசுங்கள். என்ன இது, இந்த மாதிரி ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குது அப்படின்னா நிலா சொல்லும், 15 நாள் நான் கருப்பாயிட்டேன், ஆனால் என்ன நம்பிக்கையோட அடுத்த 15 நாளில் நான் திரும்பியும் பிரைட் ஆகிடுவேன். வாழ்க்கை எப்போவுமே அப்படி தான், நல்லதும் கெட்டதும் கலந்து வருவது. புரிஞ்சுதான்? இதுதான் வாழ்க்கை. அதனால் அந்த சைக்கிள் பாருங்கள், அமாவாசை பௌர்ணமி, அமாவாசையும் போது நிலவை பார்க்க முடியாது, பௌர்ணமியும் போது நிலவை பார்க்க முடியும். பௌர்ணமிக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒளி நிறைந்ததாக இருக்கும். நிறைய பேர் இன்னும் அஃபர்மேஷன் கேட்டுட்ருக்கீங்க. நேற்று கூட ஒருத்தர் அஃபர்மேஷன் எப்படி பண்ணுற, இப்படி பண்ணலாமான்னு. என்ன வேணுமோ அது ஏற்கனவே நடந்து விட்டதாக சொல்லுங்கள், கிடைத்து விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள். கிடைக்கும்போது என்ன மகிழ்ச்சி வருமோ அதை அந்த உணர்வை கொண்டு வாருங்கள். அப்புறம் அஃபர்மேஷன் எழுதுங்க. எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. புரிஞ்சுதா? என்னுடைய கேஸ் ஜெயித்து விட்டேன் நான், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னுடைய ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். என்னென்னா, எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தர் அவங்க கணவரோட திரும்பி சேர்ந்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேம்மா, நாங்கள் 2 பேரும் நான் சொன்னேன் பொறுமையாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது அஃபர்மேஷனில் வந்தது அப்படின்னாங்க. இன்னொருத்தர் அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க நிறைய படித்தவங்க, தேவையில்லாமல் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அவங்கள சஸ்பென்ஷனில் வச்சுருந்தாங்க. அவங்க கோர்ட்டு கேஸுக்கு போய் முந்தா நாள் ஜெயிச்சிட்டேம்மா, என்னை திரும்பி அவங்க கூப்பிட்ருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்குன்னு. அவங்களுக்கு நான் சொன்னது, அங்கே போய் பழைய வன்மமே, நாம் யார்கிட்டையும் வன்மம் காமிக்க வேண்டாம், கோபம் காமிக்க வேண்டாம், வருத்தம் காமிக்க வேண்டாம். நீ உன்னை பொறுத்த மட்டும் நன்றாக இரு, சந்தோஷமாக இரு, மன அமைதியுடன் இரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்ககிட்ட. நீங்கள் அங்கே போனோன்னு யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு குழந்தை, கல்யாணம் ஆன ஒரு யங் பாய், திடீர்னு வயிற்று வலியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோங்க, சென்னையில் தான். அவருக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. உங்கள் அம்மா பேர் அமிர்தவல்லி,
பையன் பேர் எனக்கு சொல்லலை, அவங்க நேற்றுலேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் அமிர்தவல்லியின் மகன் சரியாக வகுப்பாக வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆச்சா, என்ன யோசனை பண்ணேன்னா, இன்னொரு பரிகாரம் எனக்கு நான் எங்கேயோ படித்தேன். என்னென்னா, ஏதாவது ஒன்று தேவைன்னா அதை வந்து ஒரு பேப்பரில் நல்ல ப்ளூ இங்கில் அழியிற பேப்பராக எடுத்து அழியிற இங்கா எழுதணும். என்ன வேணும், எனக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் போட்டு எடுத்திங்கன்னா அது அப்படியே அதில் கரைஞ்சிடும். அந்த வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றலாம், வெறும் பூமியில் ஊற்றலாம். அது ஒரு பரிகாரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பட்டைப்பொடி, பட்டை தெரியுமா உங்களுக்கு? பட்டைத்தூள். அந்த பட்டை எடுத்து தூள் கலந்து ஒரு சாம்பிராணி மாதிரி போட்டு அந்த சாம்பிராணியில் போட்டு வீட்டு வாசப்படியை வெளியிலேருந்து உள்நோக்கி புகை போடுங்க. சாம்பிராணியோடு கலந்து அதை போட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் சாமிக்கு ஒரு வெல்லம் சேர்ந்த ஒரு பலகாரம், பொங்கல், சர்க்கரை பொங்கலோ இல்லை சின்ன வடையோ, சிகப்பு வெல்லம் கலந்த வடையோ செய்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணும்போது வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு தேங்காய் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாமிக்கு வெல்லம் ரொம்ப பிடிக்கும், அந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதான்? வாசனை மலர்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் சாமிக்கு போடணும். ஓகேங்களா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.